வெல்கம் டு அவர் சேனல் டீச் தமிழ் ஃபார் விண்டோஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, உங்களோட விண்டோ 10 லேப்டாப்பில் எப்படி நம்ம ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணுறது, லேப்டாப் மட்டும் இல்லை எனி லேப்டாப்ஸ் எனி கம்ப்யூட்டர்ஸில் எப்படி வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணுறது, அதுவும் ஃப்ரீ மெத்தடில் பே பண்ணாமல் எப்படி நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது தான் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஓகே, வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் கைஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ லைக் பண்ண பார்க்குறீங்களா, லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோன்னே அது மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும். சர்ச் பாக்ஸில் எல்டி பிளேயர் 9 டவுன்லோட்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி என்ட்ரு கொடுங்க. எல்டி பிளேயர் 9. இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணுறது எல்டி பிளேயர்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலியமாக தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இது என்னதுன்னா ப்ளூ ஸ்டாக் மாதிரி ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து ரன் பண்ணும். அதுதான் அந்த எல்டி பிளேயர். இப்போ வந்து நீங்கள் எல்டி பிளேயர் 9 டவுன்லோட்னு என்ட்ரு கொடுத்தோன்னே ஃபஸ்ட் லிங்காக பாருங்கள் மார்க் பண்ணுற பாருங்கள். இதுதான் அந்த லிங்க்கு. டவுன்லோட் எல்டி பிளேயர் ஆல் வெர்ஷன் அவைலபிள் ஆன் விண்டோஸ் பிசி. இந்த லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை கிளிக் பண்ணியோட டேரெக்டாக உள்ளே வந்துடுங்க. இந்த பேஜ் வந்தோடனே என்ன பண்ணணுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் எல்டி பிளேயர் 9ன்னு ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் இருக்கும். வெயிட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்லேயே டவுன்லோட் எல்டி பிளேயர் 9ன்னு ஒரு டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணணும். மார்க் பண்ணுற பாருங்க. ஓகே, இப்போ நீங்கள் அது ஒன்று கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். அது கிளிக் பண்ணோன்னு நெக்ஸ்ட் பேஜ் போகும். அந்த நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, ரீட்ரையோடு கொடுக்க வேணாம். அது வந்து ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி. நீங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆகிறது எப்படி பார்க்கணுன்னா, மேலே இருக்க 3 ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட்ஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா Ctrl+J கொடுத்தீங்கனாலும் இந்த பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், வந்து நான் ஸ்பீட் வச்சுருக்கேன், ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகிட்டுருக்கா. இதுதான் 640 MB தான், ஈஸியாக டவுன்லோட் பண்ணியிருக்கேன். சில பேர்த்துக்கு தான் இப்படி டவுன்லோட் ஆகும். பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்டி பிளேயர் செட்டப் தான் இப்போ ஷோ ஆகுது பார்த்தீங்களா ஸ்க்ரீனில், இந்த மாதிரி EXEன்னு ஒரு செட்டப் தான் டவுன்லோட் ஆகும். இது இப்படி டவுன்லோட் ஆனாலும் பரவாயில்ல, அப்படி டவுன்லோட் ஆனாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் தான். அந்த பாதி பேருக்கு என்னென்னா எடுத்தோன்னே 640 MB இங்கேயே டவுன்லோட் ஆகும். இந்த எல்டி பிளேயர் செட்டப் டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது 640 MB எடுத்துக்கும். அதுதான் மெத்தடு, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வந்து இப்படி டவுன்லோட் பண்ணலாம், அப்படி டவுன்லோட் பண்ணலாம். நான் வந்து 640 MB கூகுள்லேயே கொடுத்து டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு வந்து இப்படி வந்துடும், எல்டி பிளேயர் 9.0 EXEன்னு. ஓகே, இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. அடுத்து வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஷோ அண்ட் ஃபோல்டர் கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த செட்டப் டவுன்லோட் ஆகிருந்துச்சுனாலும் ஷோ அண்ட் ஃபோல்டர் கொடுங்க. ரெண்டு மெத்தடில் எந்த இது டவுன்லோட் ஆகிருந்துச்சுனாலும் ஷோ அண்ட் ஃபோல்டர் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து ப்ளூ கலரில் மார்க் ஆகிருக்கும். அதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். வெயிட் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் டோன்ட் ரன் இருக்கும். அதில் ரன்னை கிளிக் பண்ணணும். ரன்னை கிளிக் பண்ணோன்னே வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், எல்டி பிளேயர் 9 இன்ஸ்டால்னு. இப்போ வந்து நீங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் வந்து 640 MB அங்கே கூகுளில் டவுன்லோட் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே கேட்காது. அதுவே அங்கே நீங்கள் வந்து செட்டப் மட்டும் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே காமிக்கும் 640 MBக்கு எம்பி லோட் ஆகுறதெல்லாம் இங்கே ஷோ ஆகும். நான் வந்து அங்கே டவுன்லோட் பண்ணனால இங்கே எனக்கு காமிக்கலை, ஒரு இன்ஸ்டால் தான் ஆகிட்டுருக்கு, ஒரு லோடிங், அவ்வளோதான். செட்டப் டவுன்லோட் பண்ணவங்க 650 MB ஃபில் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோன்னே இப்போ வந்து ரெண்டுத்துலையுமே செட்டப் டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி வந்துடும். அது இன்ஸ்டால் ஆனோன்னே
பார்த்தீங்கன்னா தெரியும் எல்டி பிளேயர் 9 இந்த மாதிரி ஃபில்லாக அது 100% லோட் ஆனோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து நீங்கள் ட்ரை நவுன்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். எல்டி பிளேயர் டவுன்லோட் ஆனோன்னே இப்போ வந்து அந்த ட்ரை நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். எல்லோ கலர் பாக்ஸில் இருக்கிறத பாருங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ட்ரை நவ் கொடுத்தோன்னே வெயிட் அவ்வளோதாங்க. இப்போ ட்ரை நவ் கொடுத்தோன்னே எல்டி பிளேயர் சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து இந்த ரன் ஆகிற லோட் ஆகிற இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருப்பேன், அதனால் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் லோட் ஆகும், அதனால் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லோட் ஆகி முடிச்சிருச்சு. லோட் ஆனோன்னே இந்த மாதிரி வந்துடும் பேஜ். இதுதான் எல்டி பிளேயர் சாஃப்ட்வேரோட ஹோம் ஸ்க்ரீன். ப்ளூ ஸ்டாக் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் இதுவும். வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த சிஸ்டம் ஆப்ஷன் ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே தான் வந்து ப்ளே ஸ்டோர் இருக்கும். ப்ளே ஸ்டோர் எங்கன்னு தேடாதீங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நிறைய ஆப் இருக்கும். அதில் ஒன்றா ப்ளே ஸ்டோர் இருக்கும். ப்ளே ஸ்டோர் நான் வந்து இப்போ வெளில எடுத்து வச்சுருக்கேன். ப்ளே ஸ்டோர் வந்தோன்னே அதை ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆனோன்னா ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணோன்னே சைன்இன் பண்ண சொல்லும். சைன்இன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜிமெயிலு கூகுள் ஐடி வச்சு சைன்இன் பண்ணோன்னே ஃப்ரீ ஃபயர் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணோன்னே இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரீ ஃபயர். இதில் வந்து செட்டிங்ஸ்லாம் அவங்களே ஒரு செட்டிங் கொடுப்பாங்க. நம்ம வந்து ஃப்ரீ ஃபயரில் எப்படி மேலே இருக்க அந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்ட்ரோல்ஸில் போய் நம்ம வந்து அந்த இருக்க ஒவ்வொரு லெட்டருக்கு இடையில் நம்மளோட அந்த செட்டிங்கை வைக்கணும். இந்த பட்டன் கீ கண்ட்ரோல் பண்ணும்போது அங்கே அது வந்து மூவ் ஆகும். அப்படி தான் கைஸ். இது நம்ம இஷ்டத்துக்கு செட் பண்ண முடியாது. முடியும், நம்ம வந்து கீ மேப்பிங் தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து கேமு டவுன்லோட் பண்ணி உள்ளே வந்து காமிச்சிட்டேன். அவ்வளோதான் கைஸ், வெரி சிம்பிள். இப்போ உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இது எப்படி நம்ம ப்ளே பண்ணி காமிக்கிறது வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.